பெண்மையை போற்றாத எந்த சமூகமும் மேம்பட்டதில்லை. பெண் விடுதலை, பெண் உரிமை, பெண் பாதுகாப்பு என்பதெல்லாம் மண் உரிமைதான், மண் விடுதலை தான், மண் பாதுகாப்பு தான். பெண்ணின் பாதுகாப்பு தான் மண்ணின் பாதுகாப்பு. பெண்ணின் விடுதலை தான் மண்ணின் விடுதலை. ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தினோம். ஒரு ஆண்மகன் பிறப்பே பெண்ணை போற்றுவதற்கு, மதிப்பதற்கு, பாதுகாப்பதுதான். ஏன்னா பெண் இல்லை என்றால் பிறப்பேது பெருமக்களே, பெண் இல்லை என்றால் பிறப்பேது. உலகிலே பல்வேறு பேர் அறிஞர்கள் ஆணின் அத்தனை வெற்றிக்கும் பின்னால் இருப்பது பெண் தான் என்கிறார் வியாசர். என்னுடைய உயிர் துணை கயல் இல்லை என்றால் நான் இவ்வளவு சுதந்திரமாக இயங்க முடியுமா என்பது. சொர்க்கத்தை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அது உங்கள் தாயின் காலடியில் இருக்கிறது என்கிறார்கள். ஆபிரகாம் லிங்கன் சொல்றான், நான் இதுவரை பெற்ற வெற்றிக்கும் இனிமேல் பெறப்போகிற வெற்றிக்கும் காரணம் என் தாய் தான் என்று சொல்றார் ஆபிரகாம் லிங்கன். உலகத்தின் ஒட்டுமொத்த செல்வத்தையும் ஒரு தட்டில் வச்சு ஒரு தாயின் பேரன்பை ஒரு தட்டில் வச்சா அந்த தாயின் பேரன்பு இருக்கிற தட்டு தாண்டா தாழ்ந்து இருக்குங்கிறான். அது சொல்றான், உன்னை பார்த்து உலகத்துல நீ எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும், எவ்வளவு வெற்றி பெற்றாலும், எவ்வளவு புகழை தொட்டாலும், எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் உன்னை பார்த்து பொறாமைப்படாத ஒரே ஒரு உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாய்தான் என்று. அந்த தாயை போற்றாது வேற என்ன பிறப்பில் பெருமை இருக்கு, பயன் இருக்கு? சொல்லுங்க பாப்போம். நாங்கள் 117 இடம் சம வாய்ப்பு கொடுக்கிறது என்பது பெருமைப்பட்டு கொள்ளல, எங்கள் பிறப்பை பெருமைப்படுத்த, அதுக்கு அது கடமையை செய்யதான். அதனால செங்கொடியை குறியீடா வச்சிருக்க பறையோட நிக்கிற அந்த படத்தை குறியீடா வச்சது அது சாதி பறையல்ல, ஆதி பறை. அதை அடித்து பகை முகத்தில் அறை என்பதை சொல்வதற்கு தான் அதை வச்சிருக்கு.